பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் 27, IT ஊழியர். இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் 75க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கி தர கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு 35 இவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். அவர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார். அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார். அப்போது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பினார். காவல்துறையில் SP செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ரூபாய் 1 கோடி கேட்டேன். அவரும் ரூபாய் 60 லட்சம் தருவதாக தெரிவித்தார். அதன்படி முதலில் ரூபாய் 1 லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை. எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அவரது பேச்சை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் பதிவு செய்து கொண்டார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் தந்தார். அதில் SP செல்வம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படி மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீது புகார் தெரிவித்திருந்தார். உடனடியாக பாபுவை போலீசார் கைது செய்தனர். பாபு போலீஸ் ஸ்டேஷன் வந்தது அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசிய CCTVயில் பதிவானது ஆதாரமாக தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து SSP நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை நடத்தினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர். குறிப்பாக கலால் அதிகாரி, பாகூர் கும்யூன் அதிகாரி, ரெஸ்டோ பார் உரிமையாளர்கள் தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சினை உள்ளதாக போராட்டம் நடத்தி ரூபாய் 30 லட்சம் வாங்கியது உள்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் காவல் நிலையத்திற்குள் சென்று இன்ஸ்பெக்டரை மிரட்டி ஒரு கும்பல் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கு காவல்துறை வெக்கி தலைகுனிய வேண்டும் என்றும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் போக்குவரத்து எஸ்பி மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள வழக்கை திரும்பப் பெற ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெக்கி தலைகுனிய வேண்டும் என்றார். தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியினர், தனியார் மருத்துவமனைகள், பைனான்ஸ் நிறுவனங்கள் உட்பட பலரை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து செய்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் ரூபாய் 15 கோடி மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற 2வரை தமிழக போலீசார் பிடித்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி இதுவரை காவல்துறை தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறினார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூலக்குளத்தை சேர்ந்த நபர் ரூபாய் 10 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மூலக்குளத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த கதிர்காமத்தை சேர்ந்தவர் 99,800, குருமாம்பேட்டையை சேர்ந்தவர் 93,300, பாகூரை சேர்ந்தவர் 33,000, சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் 90,000, ஆரியபாளையத்தை சேர்ந்த பெண் 5,000 என 6 பேர் 13,21,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாகூர்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்கிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் மணவெளி தொகுதி TN பாளையம், பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராம பயனாளிகளுக்கு சில நாட்களுக்கு முன் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. பாகூரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி நேற்று காலை பாகூர்பேட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாகூர் வில்லியனூர் சாலை ஏரிக்கரை அம்பேத்கர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் போலீசார் மற்றும் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து அவர்களிடம் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்திற்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பாகூர் வில்லியனூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 25,60,000 மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு சாலை அமைத்தல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 24,95,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை விழா முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் MLA தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற் பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் மணி, சரண், ஜெயசங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவர் விடுதியில் 33 ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா காலாப்பட்டு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஆதி திராவிடர் நலத்துறையில் 33
13 ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், விடுதி காப்பாளர் ராஜா, முன்னாள் காப்பாளர்கள் ராஜேஷ் கண்ணா, விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் 2 மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து MBBS படிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்கத்தின் தலைவர் பாலா ஆளுநருக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் MBBS படிப்பில் அரசு ஒதுக்கீட்டின் சேர்க்கைக்காக புதுவை அரசு தற்போது உத்தேச தர வரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு இப்படிப்பிற்கான சேர்க்கை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த 2 படிப்பிலும் 2 மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். தவறான ஆவணங்களை அவர்கள் இருவரும் அளித்துள்ளனர். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 2 இடங்களையும் தகுதியான புதுவையை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ மெட்டபாலிக் சிறப்பு சிகிச்சை மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ மெட்டாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள சால்சன் ஏரியா மருத்துவ மையத்தில் பணியாற்றும் கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம், சென்னை டயபெட்டிஸ் கேர் டாக்டர் ரவி, விநாயகா மிஷன் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் டாக்டர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி, ஆராய்ச்சி பிரிவு டீன் டாக்டர் ராகேஷ் சேகல், மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், டாக்டர் வித்யாவதி, நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல், இயக்குநர் அரிமேனன், தலைமை இயக்க அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.